Hello guys, welcome back to my new video. Assalamualaikum bhai. Abdul Kalam bhai. Happy to vlog day 19. கரெக்டாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 11 o'clock லாகின் பண்ணோம். லாகின் பண்ண ஒரு 5 minutesல வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. லாங் ஆர்டர் தான். ஸோ கஸ்டமர்கிட்டையும் வந்து ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு பிக்கப் பண்ண வரலாமான்னு. கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ண வர சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர் வந்து 15 ஆர்டர் கிடச்சிது ரொம்ப நாளுக்கு அப்புறம். சொன்னேன்ல திரும்ப தொடுவா, அப்போ இறங்குறேன். திரும்ப தொட்டுட்டான், இறங்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து அடுத்த டே 19 விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ரேப்பிடோவில் வந்து எந்தளவுக்கு ரைடு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்போதும் போல தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். ஓகே, அப்படியே நான் வந்து விலாகை கண்டினியூ பண்ணுறேன். எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்கு. கைஸ் இப்போது கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுதான் காட்டுது. ஸோ ஒன்ஸ் அகைன் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ சார் வந்துட்டேன் சார். ப்ரோ ஒன்றும் இல்லை, அந்த மெடிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்குல்ல ப்ரோ, ஆமாம் சார். அதில் மட்டும் ஒரு பார்சல் மட்டும் கொடுக்கணும் ப்ரோ, கொடுத்து போயிடுவோமா? ஓகே சார். எங்கே இருக்கீங்க இப்போ? நான் உங்கள் லொக்கேஷனில் தான் இருக்கேன். அந்த வந்துட்டேன், கீழே வந்துட்டேன். வாங்க சார். லொக்கேஷன் வந்துட்டு அரைவிடுங்கிற ஆப்ஷன் வந்து டேப் பண்ணி விட்டேன். கஸ்டமர் உடனே ஃபோன் பண்ணி வந்து ஓடிபி மட்டும் சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோஸ்ல எல்லாமே நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் எப்போ வந்தாலும் வந்து அந்த அரைவிட ஆப்ஷன் ஆன் பண்ணுங்கள். நமக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே போணுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே போணுச்சுன்னா நமக்கு 3 நிமிஷத்துக்கு மேலே போனால் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு வந்து நமக்கு வெயிட்டிங் சார்ஜ் வந்து ஆட் ஆகும். ஸோ நான் அதை பண்ணேன். அதுக்கு வந்து கஸ்டமர் வந்து ஸ்மார்ட்டாக ஃபோன் பண்ணி ஓடிபியை சொல்லிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து போட்டேன். நானும் வந்து சரி அப்புறம் அவர் சொல்லி அவர் கரெக்டாக அதுக்காக தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நான் வெயிட்டிங் டைமரை ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ எதுக்கு காலையிலே ஃபஸ்ட்டு ரைடு, சரி ஓகே அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆக போகுது. இது வரைக்கும் 4 ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது 5வது ரைடை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கேன். ஸோ நான் பிக்கப் பண்ணி இந்த ரைடை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மொத்தமாக இந்த 5 ரைடுக்கு வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். 10 ரைடு முடிச்சுட்டு நான் 5th ரைடு தான் போயிட்டுருந்தேன். அந்த ரைடை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன பிக்கப் பாயிண்ட் போயிட்டு நான் கால் பண்ணேன், இல்லை நான் வந்து ரைடை கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பேமெண்ட்டை வந்து 30 rupees கொடுத்துட்டாரு. ஸோ இப்போது நம்ம ஆக்சுவலாக வந்து கம்ப்ளீட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 4 ரைடு. பட் அதுக்கான ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 230 ரூபா. இது வரைக்கும் நமக்கு டோட்டல் ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ திரும்ப அகைன் வந்து நம்ம 5th ரைடுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. டைம் வந்து 1 o'clock ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் 5th ரைடு எப்போ கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. One eternity later. கேமரா வந்து சார்ஜ் சுத்தமாக குறைஞ்சிருச்சு. நான் வந்து கவனிக்கவே இல்லை. நான் வீட்டையும் வந்து கிளம்புறப்ப நான் போடாமல் வந்துட்டேன். அதனால் பற்றி நான் வந்து என்னால் ரைடுக்கு ரைடு வந்து வீடியோ எடுக்க முடியல. கைஸ் இப்போ நம்ம லாகின் பண்ணி கரெக்டாக வந்து 4 hours ஆயிடுச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock. இது வரைக்கும் நம்ம வந்து 6 ரைடை கம்ப்ளீட் பண்ணி இப்போ 7வது ரைடுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 6 ரைடுக்கான ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ சைட்லேருந்து கமிஷன் போக 217 ரூபாயும், அதே வந்து கஸ்டமர் சைட்லேருந்து 6 ரைடுக்கு டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 310 ரூபாயும் வந்திருக்கு. இதில் இது வரைக்கும் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தா ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன், 50 ரூபாய்க்கு வந்து சாப்பிட்ருக்கேன், 150 ரூபா தான் எக்ஸ்பென்சஸ்ஸு. நமக்கு கிடைச்ச மொத்த ஏர்னிங்ஸ் வந்து 310. அந்த 310ல் 110 ரூபா போணுச்சுன்னா இது வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட் வந்து 160 ரூபா தான். ஸோ இதுக்கப்புறம் வர தான் நமக்கான ப்ராஃபிட் வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னு லாஸ்ட்டாக தெரியும். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். எப்படியும் வந்து நான் வந்து ஒரு மினிமம் ஒரு 6 hours 7 hours ஆகுது இந்த விலாகை வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ அந்த 7 hours நம்ம லாகின் பண்ணியிருந்தா எவ்வளோ ரைடு கிடைக்கிதுன்னு இன்னைக்கு டே 19ஓட எண்டில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெயிட் பண்ணலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 o'clock ஆகுது. இது வரைக்கும் நமக்கு வந்து 11 ரைடு கிடச்சிச்சு. 11 ரைடுக்கான டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 490 ரூபா கிட்ட வந்திருக்கு. 150 ரூபா கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 ரூபா கிட்ட நமக்கு வந்து இன்னைக்கு டிப்ஸ் கிடச்சிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னொரு ரைடு கிடச்சிருக்கணும். அது ஒரு கதை. அது எனக்கு தெரிஞ்சு யாருன்னு தெரில. அது மாதிரி ரைடை புக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னாங்க.
நான் ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன், கரெக்டாக வந்து கேன்சல் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஆட்டோ டிரைவர்ஸா இல்லை யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 12th ரைடும் வந்து கிடச்சிருச்சு. ஸோ 12th ரைடு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கஸ்டமருக்காக. கஸ்டமர் வரன்னு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரைடோட சேர்த்து நமக்கு மொத்தமாக கிடச்சது வந்து 12 ரைடு. ஆல்மோஸ்ட் வந்து 5 o'clock ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இன்னொரு 1 hour தான். ஸோ மார்னிங்லேருந்து ஒரு 2-3 கஸ்டமர்ஸ் வந்து ஒழுங்காகவே வந்து அட்ரஸை போடாமல் வந்து ட்ராப்பை வந்து கம்மியாக போட்டு, ஆனால் இவங்க போய் இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக போய் இறங்குறாங்க. அதுக்கு அமௌண்ட் கேட்டாலும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. நமக்கு கிடைக்கிறதே வந்து ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. கைஸ் டைம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 6 o'clock ஆக போகுது. இது வரைக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம 12 ரைடு அட்டன் பண்ணியிருக்கோம். 12 ரைடுக்கான ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 538 ரூபா வந்திருக்கு. இதில் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 வந்திருக்கு. அதில் 100 வந்து பெட்ரோலு, 50 வந்து சாப்பிட்டது. இது மட்டும்தான் எக்ஸ்பென்சஸ். இது போக மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 300 கிட்ட இருக்கு எக்ஸ்பென்சஸ்லாம் போக. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 6 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இன்னைக்கு இந்த டே 19ஓட விலாகை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். 7 hours லாகின்ல 300 நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு எக்ஸ்பென்சஸ்லாம் போக. மொத்தம் கிடைச்ச ரைடு வந்து 12 ரைடு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து January 2, 2026. நீங்கள் இன்றைக்கி தஞ்சாவூரில் ரேபிடோ பைக் டாக்ஸி ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரைடு அட்டன் பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரேபிடோ ஓட்டணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூரில் யாராவது ரேபிடோ ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து டே 20ல் மீட் பண்ணுவோம். ஓகே கைஸ், பாய். நான் இந்த vlog வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய்.